காய் கத்தி எடுத்து போய் யாருன்னா கொலை பண்ணுவாங்களா? பாசத்துக்கு தான் அவன் கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் என்னை இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப அதிகம்ன்றது விக்னேஷ் 1.5 மாதம் கிண்டி ஹாஸ்பிட்டலில் என் கூடயே இருந்தான். என்னடானா ஒன்றும் இல்லைன்னா இதுதான் கண்டேன். 9ஆம் தேதி நைட்டு 2 மணிக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ஐசிலேட்டுன்னு கீழே விட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்களாம் எனக்கு தெரியாது. உங்கள் அண்ணன் விக்னேஷ் வந்து பாலாஜி டாக்டரை கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். இருமா ஐயா, பயப்படுற கொஞ்ச நேரம் இருமா. அவன் ஏதோ 3 நாள் ஏதோ யோசிச்சிருக்கான் போல. எனக்கு ஆத்திரம் இருந்தது. அவரை கூப்பிட்டு கேட்கணும், மீடியாவை கூப்பிட்டு போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்லாம் இருந்தது. இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு ஊசியை போட்டு என்னை இப்படி ஆக்கிட்டாரு அப்படின்ற வெறி இருந்தது. இந்த மாதிரி என் பிள்ளை இதை செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு நான் இப்படி இருப்பேனா? என் வீட்டுக்காரர் இழந்திருப்பேனா? விக்னேஷ்க்கு என்னம்மா உடம்புக்கு என்ன அவங்க ஏதோ பிரச்சனை இருக்கு? விக்னேஷ் அவனுக்கு ஃபிக்ஸ் வருங்க. 8-9 வருஷமா இருக்கு ஃபிக்ஸ் வரும். எனக்கு என் பையன் வேணுங்க. என் பையன் வந்து கொலை முயற்சியோட போல. அது என்ன பேசுனாலும் எனக்கு தெரியாது. ஆனால் டாக்டர் மேலே எனக்கும் தான் கோவம் இருந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் வந்து அந்த அளவுக்கு பணக்கார வசதி பலமும் கிடையாது. 1 வருஷத்துக்கு 6ஆம் மாதத்துக்குள்ளே பண்ணணும்னாலாம் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. என் பையன் எனக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். அம்மா வணக்கம். வணக்கங்க. அம்மா, இப்போ உங்க பையன் உங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்குவாருமா? ஏன்னா அவர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எவ்வளவு தூரம் உங்களை பார்த்துக்கிட்டாரு அவர்? என் 3 பசங்களுமே என் மேலே பாசம். அதில் இந்த 2 பசங்க வந்து ஹாஸ்பிட்டல் என்னை இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப அதிகம்ன்றது விக்னேஷ். 1.5 மாதம் கிண்டி ஹாஸ்பிட்டலில் என் கூடயே இருந்தான். இப்போ இந்த 10 நாளாக என் கூட தான் இருந்து பார்த்துக்கணும். இந்த 10 நாள் எப்படி இருந்தாருமா? ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட? எதுவுமே வாய் விட்டு பேச மாட்டான். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும் இல்லையா? அவரு ஏதோ ஒரு விரக்தியில் இருக்காரா? என்னடானா ஒன்றும் இல்லைன்னா இதுதான் கண்டேன். 9ஆம் தேதி நைட்டு 2 மணிக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ஐசிலேட்டுன்னு கீழே விட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்களாம் எனக்கு தெரியாது. 9, 10, 11 இருந்தேன். 12ஆம் தேதி நான் வீட்டுக்கு போகிறேன்னு வந்துட்டேன். இப்போ இந்த சிகிச்சை தான் பிரச்சனை அப்படின்றது விக்னேஷ்க்கு எப்படி தெரிய வந்ததுமா? அவங்க தானே என்னை பார்த்துக்கிறாங்க. என் பசங்க தானே என்னை பார்த்துக்கிறாங்க. வேற யாரும் பார்க்கல. அவங்க கூடவே என்ன நடக்குது எல்லாம் ஃபுல்லாக கீமோக்கெலாம் என் பெரிய பையன்தான். நிறைய என் சின்ன பையன். இன்னைக்கு இந்த செய்திகள்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையாம்மா? இன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் எனக்கு 12:05க்கு தெரியும். கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே சாப்பிட்லான்னு நின்று 11:30 மணிக்கு ஸ்கேன் முடிஞ்சுது. அங்கேருந்து டிராஃபிக்கில் மீறிங்க அதுதான் பசிக்குதே நின்னேன். ஃபோன் வந்தது, அதோட முடிஞ்சுது. யார் சொன்னாங்க உங்களுக்கு? என் பையனுக்கு வேற கால் வந்தது. யாருன்னு கேட்டேன். விக்னேஷோட அம்மாவா? நாங்கள் ஆமான்னு. நீங்கள் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களான்னு? ஆமான்னு. ஏன் இப்போ நிறுத்திட்டீங்கன்னாங்க. எனக்கு கீமோ போட்டு நுரையீரல் போயிடுச்சின்னு. உடனே என் சின்ன பையன் வாங்கினான். அதனால் கம்ப்ளைண்ட் எதனா எடுத்துப்பீங்களான்னு கேட்டான். நான் அதுக்கு பேசலப்பா. உங்கள் அண்ணன் விக்னேஷ் வந்து பாலாஜி டாக்டரை கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். இருமா ஐயா, பயப்படுற கொஞ்ச நேரம் இருமா. அதுக்கப்புறம் அவன் சொன்னான். அந்த செய்தி முன்னால் நம்புற மாதிரி இருந்ததா? என் பையன் இப்போ வரைக்கும் காய் கத்தி எடுத்து போய் யாருன்னா கொலை பண்ணுவாங்களா? அப்போ அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. பாசத்துக்கு தான் அவன் கண்ணு மண்ணு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்.
இதையே நான் காலைல வாடா விற்கும் அம்மா கூடனா வந்துட்டு இருப்பான். அது அவன் நேரமா என் நேரமான்னு தெரில. எப்பவுமே ஏஞ்சிக்க மாட்டான். காலைல ஏஞ்சி வாசலில் உட்காந்து என்னை பார்க்குறான். இன்னைக்கு காலையில நீங்க பேசிக்கவே இல்லை. அவன் ஏதோ 3 நாள் ஏதோ யோசிச்சிருக்கான் போல. இல்ல இன்னைக்கு பேசினாரா உங்ககிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி? இல்லை, நேத்து என்ன நானும் பேசிட்டு பேசல. இருந்தாருமா? நான் தான் பேசினா நடக்க முடியாது. இல்ல கடைசியா என்ன பேசி இருந்தார் உங்ககிட்ட? எதுவும் ரொம்ப பேச மாட்டோம். நான் தான் சும்மா சீண்டினே இருப்பேன். சீண்டிங்கன்னா விளையாட்டுக்கு விளையாடுறது, என்னன்னு கிள்றது, சிக்கிலிக்கா பண்ணுறது, வயிற்றுலேயே தான் கையை போட்டு படுப்பான். அந்த இடம் உள்ளனா சண்டை வைப்பான். என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு பண்ணுவான். எங்கே சுற்றினாலும் 10 வாட்டி வந்து குஞ்சு பார்த்துட்டு போவான். இன்னமும் அவன் ஒரு குழந்தை தான் எனக்கு. பொதுவா ஒரு வீட்டுல கடைக்குட்டி தான் செல்லமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க மூத்த பையன் தான் உங்களுக்கு செல்லம். எனக்கு எல்லாமே 3மே பாசம். இருந்தாலும் தலசங்கிட்ட எனக்கு பாசம் அதிகம். அவரு தான் உங்களை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறது? கண்ணும் கருத்துமா பார்த்துக்கலனாலும் எனக்கு அவன் மேலே பாசம். இல்ல உங்களுக்கு எல்லா பணிவிடையும் அவரு தான் செஞ்சு விட்டாரு? என் சின்ன பையன் தான் எல்லாமே செய்வான். எல்லா பணிவிடையும் என் சின்ன பையன் செய்வான். இப்போ கொஞ்ச நாளாக அவனுக்கு எக்ஸாமுக்காக லீவு தர்றதில்ல. அதனால இது என்கிட்ட ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த மருத்துவம் மேல கோவம் இப்படி செஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது என்ன கோவம்? இது எப்பவோ பண்ண காரியத்துக்கு இவன் ஏன் இப்படி மாறினான்? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? இதுதான் எனக்கு ஓடுது இப்போ. உங்களுக்கு அது என்னன்னு புரியல? எனக்கு புரியல. 5ஆம் மாதம் எனக்கு ஆத்திரம் இருந்தது. அவரை கூப்பிட்டு கேட்கணும், மீடியாவை கூப்பிட்டுன்னு போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்லாம் இருந்தது. என்ன நடந்ததுமா அன்னைக்கு? அந்த நுரையீரல் பிரச்சனைக்கு ஊசியை போட்டு என்னை இப்படி ஆக்கிட்டாரே அப்படின்ற வெறி இருந்தது. நான் யோசித்தேன். நிறைய பேரை நான் விசாரித்தேன். மீடியாலாம் கூப்பிட்டு போனால் ஒத்துழைப்பாங்களா? இல்லை, ஆட்சி வேற, உடனே அவங்கள வளர விட மாட்டாங்க. அதனால அவங்கள நம்மக்கிட்ட இது பண்ண விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பண பலம் வேணும், உனக்கு வேணாம். இந்த மாதிரி என் பிள்ளை இதை செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்க. இன்றைக்கி நான் இப்படி இருப்பேனா? என் வீட்டுக்காரர் இழந்திருப்பேனா? சொல்லுங்க. இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அவர் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் இப்போ கூட இது இல்லை நமக்கு நியாயமே கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவு நான் யோசிக்கவே இல்லை. போனது போயிடுச்சு. இனி நுரையீரல் வரப்போகிறது இல்லை. வாழற வரைக்கும் வாழ்ந்துட்டு போ. இவனுக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னா எனக்கு இப்போ கூட நான் யோசிக்கிறது இது ஒன்று தான். அவன் அப்படி ஆள் இல்லையே, எப்படி இவனுக்கு இப்படி தோணுச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சுமா? ஒன்றும் இல்லை, நல்லா படுத்திருந்தவர் தான். எனக்கு கேன்சரு, மொட்டை அடிச்சின்னு வந்தேன். அதை பார்த்தாரு. அவருக்கு என்ன தோணுச்சோ. அதுக்கப்புறமே அவரு 3வது கீமோக்குள்ள இறந்துட்டார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது. அவரு சொந்து படுக்கிறாருன்னு அதே கலைஞர் ஹாஸ்பிட்டல் இட்டு போய் அவருக்கும் பார்த்துருக்கேன் நான். எல்லாம் நல்லாகுதுமான்னாங்க. அவருக்கு அந்த மன அழுத்தம் தான். நம்ம பொண்டாட்டி இப்படி ஆகிட்டாலே, நம்ம இவளுக்கு எதனா நம்மளை விட்டுட்டு போயிட்டோன்னா நம்ம எப்படி வாழ்வோம்? கொஞ்சம் பயப்படுவார் அவரு. விக்னேஷ்க்கு என்னம்மா உடம்புக்கு என்ன? அவங்க ஏதோ பிரச்சனை இருக்கு விக்னேஷ். அவனுக்கு ஃபிக்ஸ் வருங்க. எப்போ இருந்து அவருக்கு இந்த பிரச்சனை? அவனுக்கு ஃபிக்ஸ் வந்து ஒரு 8-9 வருஷமா இருக்கு. ஃபிக்ஸ் வரும். அவருக்குமே கலைஞர்? ஆமாம், ராஜீவ்காந்தியில் தான் பார்த்துன்னு இருந்தேன். சரி, ராஜீவ்காந்தியில் பார்த்துருந்ததுக்கு அங்கே சரியாக கூட்டமாகுது. இங்கேயும் அங்கேயும் என்னால் தெரிய முடியல. அதனால வாடா அம்மா தான் இங்கே பார்க்குறேனே, இங்கேயே பார்த்துக்கடா, கார்டு போட்டு இங்கேயே பார்த்துருந்தேன். நல்லா தான் பார்த்தாங்க. இன்னும் ஒன்று தூங்குறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. இது போட்டுக்கணும், தூங்காது. செல்லை நோண்டிக்கினே படுத்துன்னு இருப்பான். வேறு எங்கேயும் போகாது. ஏர் செட்டை காதில் மாட்டின்னு இங்கே உங்கள் கால் மாட்டில் தான் இருப்பார், படுத்துன்னு இருப்பான். நான் கண்ணை தந்தா செல்லு இருக்கும், தூக்கி அடிச்சிடுவேன்டான்னுவேன். நீ தூங்க அப்படின்னுவான். நீ எடுத்து வை, நான் தூங்குறேன்னு எடுத்து தலைக்காணி கீழே வச்சுட்டு படுப்பான்.
திருப்பி ஒரு ஒரு கழிச்சு பார்த்தா திருப்பி பார்ப்பான். அந்த அவனுக்கு தூக்கம் வர மாட்டுதா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. புரியுதும்மா. நான் உங்க உடம்பு இந்த நிலையில பேசுறதே கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கும். அ என்ன நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன உங்களோட எனக்கு என் கோரிக்கை? பையன் வேணுங்க. என் பையன் வந்து கொலை முயற்சியோட போல. அது என்ன பேசுகிறானோ எனக்கு தெரியாது. நான் ஆனால் டாக்டர் மேலே எனக்கும் தான் கோவங்குது. கோவம் இருந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் வந்து அந்த அளவுக்கு பணக்கார வசதி பலமும் கிடையாது. நானும் நோயால் பட்டாச்சு. எனக்கு என் பையன் வேணும். என் பையன் எந்த வம்புக்கு போகணுன்னு தோணலை அவனுக்கு. நான் என்ன பண்ண தெரில. அதுதான். என்ன என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா என் இதுக்கப்புறம்? பையன் எனக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் என் பையனுக்கு நான் ஆன்ஜியோ பண்ணணும். நான் கூட சொல்லின்னு இருக்கேன், இந்த 20ஆம் தேதி போகலான்டா விக்கிமா, அம்மா நல்லா ஆயிட்டோன்னே அங்கேயே உன்னை தங்கி பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு இருந்தேன். இதுக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி தோணுச்சுன்னு தான் எனக்கு ஒன்று புரியல. 20ஆம் தேதி ஆஞ்சியோ பண்ணணும்னா ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க. ஆன்ஜியோ 1 வருஷத்துக்கு 6ஆம் மாதத்துக்குள்ளே பண்ணலைனாலும் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. இப்போ அது இல்ல எனக்கு இந்த 20ஆம் தேதி ஆஞ்சியோ பண்ணலன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து. 5ஆம் மாதம் இந்த வர ஜனவரி பிறந்து ஓ, டாக்டர் சொன்னார் அதுக்குள்ள ஆஞ்சியோ பண்ணணும். பண்ணணும். இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து. உயிருக்கு ஆபத்துமா பண்ணிடுனாங்க. சரி நான் கொஞ்சம் உடம்பு தேரட்டும் கூட பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு நான் 20ஆம் தேதி போகலாம் வைக்குமா நம்ம அம்மா அதுங்காட்டி தேத்திக்கின்னு அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். இது ஏன் இப்படி யோசிச்சுதுன்னா எனக்கு புரியல. சரி. ம்